ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நான் ஒரு பீட்ரூட் ரைஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அது நல்லா சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சும் முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை பதிலாக பாஸ்மதி ரைஸாக வேறு என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 ட்ரிப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அது ஊறட்டும். ஊறின பிறகு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து ஜல்லடையில் போட்டு தண்ணி வடிச்சிடணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரு பட்டை நல்லா பொடி பண்ணி போட்டுருங்க. அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை அதையும் பிச்சு போட்டுருங்க. அப்புறம் ஒரு ஏலக்காய் அதை போட்டுட்டு நட்சத்திர சோம்போட 2 துண்டு தான் போட்டிருக்கேன். அது மட்டும்தான் போடணும். அப்புறம் 2 கிராம்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு. இது நீங்கள் வேணாலும் சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம். ஆனால் அதை விட இதுதான் வாசனை தூக்கலாக இருக்கும். அது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும். பார்த்திங்களா? ஒரு அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி தான் போட்டிருக்கேன். அந்த வாசனை தனியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அரைச்ச விழுதை விட இது தட்டி போட்டது நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு அந்த பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். எப்போவுமே உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் கரைஞ்சிரும். பார்த்திங்களா? சீக்கிரம் கரைஞ்சி வந்துடுச்சு. அப்போல்லாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே போட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டேன். இனி இதில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா இது கொஞ்சம் காரமானது, அதனால தான் 1 போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு பீட்ரூட் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டு அந்த பச்சை மிளகாயோட காரம் இந்த மசாலாவோட வாசனை எல்லா பக்கம் எல்லா பீட்ரூட்லேயும் எல்லாம் பிடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு கிரேட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கப்பு பீட்ரூட்டு, அதுதான் இந்த சாப்பாட்டுக்கு கலரே கொடுக்கும். பார்த்திங்களா? அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே ஒரு கொஞ்சமாக புதினா இலை, அப்புறம் ஒரு 1/4 கப்பு பச்சை பட்டாணி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். ஊற வச்சுட்டு அப்படியே போட்டால் போதும். ஏன்னா சாப்பாட்டு அரிசி கூட அதுவும் வெந்துடும். அரிசி பார்த்திங்களா, நான் இப்போ 20 நிமிஷம் ஆன பிறகு வடிகட்டி வச்சுருந்தேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி திரும்ப ஒருக்கா கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி கூட போட்டதுனால பார்த்துட்டு போடுங்க. போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு சட்னி அரைக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 2.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக புதினா, மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பாதி லெமன், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் வச்சு ஒரே ஒரு தடவை ஒரு சுத்து தான், க்ரஷ், அவ்வளோதான். பார்த்திங்களா? இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. இந்த சாப்பாட்டுக்கு இந்த சட்னி அருமையான காம்பினேஷன். அப்போ அது ரெடி. சாப்பாடு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா? அந்த ஆவியிலேயே மூடி திறந்த உடனே மல்லி இலை போட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு பரிமாறினீங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியும் கமன்னு வாசனை வருது பார்த்துங்க. நல்லா இருக்கும். கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் ஆறிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ
சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புதுசாக ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ.